ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ்ஷு பார்க்க போகிறோம்னா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹக்கா நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் நான், நம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறதுனால. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த நூடுல்ஸ் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரியான நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்திருக்கேன். அப்போ நல்லா அது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு, தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. சால்ட்டும் அந்த நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நூடுல்ஸ் அதில் சேர்த்து நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா, அதாவது அந்த நூடுல்ஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் நல்லா வேகும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அந்த சுடு தண்ணியை ஃபுல்லாக நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா பச்சை தண்ணி விட்டு கண்டிப்பாக இந்த நூடுல்ஸை ஃபுல்லாகவே நீங்கள் அலசி எடுத்துக்கணும். அப்படி பச்சை தண்ணி விட்டு அலசி எடுத்ததுக்கப்புறமா அது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் நிறைய சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் நம்ம காய்கறிகள்லாம் போட்டு வதக்கும் போது நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு கோஸ் எடுத்துக்கோங்க, கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீன்ஸையும் இந்த மாதிரி நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மற்ற காய்கறிகள்லாம் நல்லா நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக போடுங்க. வெங்காயத்தை நல்லா குறுக்கில் இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சியும் பூண்டையும் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா ஒரு பெரிய அகலமான வானல் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வானல் இல்லைன்னா பெரிய அகலமான பாத்திரம் எது இருந்தாலும் ஓகே தான். தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த ஃபுல் நூடுல்ஸையும் நம்ம ஒரே கலரில் செய்ய போகிறோம் இல்லையா, தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. பொடியை கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் அது கூட சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை அது கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா பொடிச்சு வந்ததுக்கப்புறமா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். ரொம்பலாம் எந்த காய்கறியும் ஃபுல் குக் ஆக வேண்டாம். இந்த நூடுல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியுமே நம்ம பாதி அளவுக்கு தான் வேக விட போகிறோம். தண்ணிலாம் முக்கியமாக எதுவுமே இதில் சேர்த்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், மறந்து சேர்த்துட போகிறீங்க. எல்லா காயும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பாதி அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. ஃபுல்லாக ஒரு ஆஃப் பாயில் ஆனால் போதும். அது கூட நீங்கள் மூடி போட்டுலாம் எதுவுமே வேக விட வேண்டாம். அப்படியே நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நம்ம தாராளமாகவே இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு செய்யணும். ஆக்சுவலாக நூடுல்ஸ்னால் நம்ம கடைக்கு தான் ஓடுவோம் எல்லோரும். அங்கே தான் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்றதுனால கடையில் ஓடி போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் இல்லையா. இனிமேல் நம்மளே நம்ம வீட்டில் சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாத ஒரு சுவையான நூடுல்ஸ் நம்ம வீட்டிலே நம்ம தயார் பண்ணலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்குற இதே ப்ரிப்ரேஷனில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த நூடுல்ஸ் உங்களுக்கும் நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காயெல்லாம் ஒரு நல்லா ஆஃப் பாயில் குக் ஆனதுக்கப்புறமா அது கூட தேவையான அளவுக்கு காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம போட்டது நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு, இப்போ நம்ம போடுறது இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து வரும்போது டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு ஃபுல் சால்ட்டு கிடச்சிடும். காயெல்லாம் ஒரு ஆஃப் பாயில் குக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த நூடுல்ஸ் இதோட ஒன்றோட வந்து ஒட்டாமல் நல்லா உதிரியாக எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கிலே போட்டு நீங்கள் கிளறுங்க. அப்போ தான் நம்ம கிளறும் போது வேறு கொஞ்சம் உடஞ்சிரும். நீங்கள் ஃபுல்லாக அதை நொறுக்கி எடுக்காமல் ஃபுல்லாகவே இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அது கூட சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க, டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க, சில்லி சாஸும் சேர்த்துக்கோங்க. இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா அடுப்பை ஒரு சிம்மில் வச்சுட்டு நல்லா பாதி அளவு கிளறி விட்டுட்டே இருங்க. தேவையான அளவுக்கு மிளகுத்தூளி இது கூட சேர்த்துக்கோங்க. ஃபுல் தீயும் குறைச்சிடுங்க. சிம்மில் வச்சு நல்லா மொல்லமாக ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்படி நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக நம்மளுக்கு டேஸ்ட்டான நூடுல்ஸ் கிடச்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இதை நம்ம ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுன்றதுனால நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி செஞ்சுருக்கேன்றதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.